எல்லாருக்கும் வணக்கம். ஸ்கை தமிழ் நியூஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது இப்போ வந்து ப்ராஜெக்ட் கத்தார் வந்து 2024 இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தான் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, நம்ம எப்படி போய் பார்க்குறது, அதை பற்றியான டீட்டெயில்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ப்ராஜெக்ட் கத்தார் எதை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் கத்தார் 2024 இந்த எக்ஸிபிஷன் வந்து எதுக்காக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கத்தாரோட கன்ஸ்ட்ரக்ஷன் மார்க்கெட், அதாவது இது வந்து 2030 வரைக்கும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மார்க்கெட் இருக்குது. இது வந்து ரீச் அப் டு $123.1 மில்லியன் வந்து ரீச் ஆக போகுது 2030. அதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் கத்தாரில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம், எப்படி அந்த வெப்சைட்டுக்கு போகிறது, இதை பற்றி பார்ப்போம் வாங்க. மக்களே, ஜஸ்ட்டு கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணோன்னே ப்ராஜெக்ட் கத்தார் 2024ன்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே வெப்சைட் உங்களுக்கு கிடைக்கும். projectqatar.com. அதாவது பிரைம் மினிஸ்டர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ், ஸ்டேட் ஆஃப் கத்தார், ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜசீம் அல்தனி அவங்க மூலமாக இன்றைக்கி வந்து ப்ராஜெக்ட் கத்தார் ஓப்பனிங் நடந்திருக்கு. இது வந்து 20 இயர்ஸ் செலிப்ரேஷன்னு சொல்லலாம். வருஷம் ப்ராஜெக்ட் கத்தார் வந்து இங்கே கத்தாரில் நடக்குது. வாங்க இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இது இந்த எக்ஸிபிஷனில் மொத்தம் எத்தனை கம்பெனிஸ் கலந்துக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 300 கம்பெனிஸ். அதாவது எக்ஸிபிட்டர் 300 கம்பெனிஸ் இதில் கலந்துக்கிறாங்க. டோட்டல் எக்ஸிபிஷனோட ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 18,000 ஸ்கொயர் மீட்டரில் அந்த ஸ்பேஸ் இருக்குது டிஇசிசியில். அதாவது டிஇசிசிங்கிறது ஒரு கான்வர்சேஷன் சென்டர். இதில் வந்து பார்த்திங்கன்னா 25 கண்ட்ரீஸ்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. விசிட்டர்ஸ், அதாவது 18,160 பீப்புள் வந்து யுனிக்காக வந்து விசிட்டர்ஸ் வந்து இந்த எக்ஸிபிஷனில் கலந்துப்பாங்க. இந்த எக்ஸிபிஷனோட ஸ்பான்சர் பேக்கேஜ், அப்புறம் இதோட இன்ஃபர்மேஷன், அதாவது என்னென்ன மேகசின் ப்ளஸ் என்னென்ன கம்பெனிஸ் இதில் கலந்துக்கிறாங்க, இதை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸ்பான்சர்ஸோட பேக்கேஜ் இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் விசிட் பண்ண முடியும். அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ண போகிறோன்னா, நீங்கள் ரிஜிஸ்டர் டு விசிட் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. விசிட்டில் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு கேட்கும். அதில் ஃபுல் நேம், அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி ப்ளஸ் உங்களோட ஃபோன் நம்பர், ஜாப் டைட்டில், நீங்கள் என்ன டிசிக்னேஷனில் எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த கார்பரேட்டோட ஆர்கனைசேஷனோட நேமு கொடுக்கணும். ரெசிடென்ஸ் ஆஃப் கண்ட்ரி, நீங்கள் எந்த ரெசிடென்ஸ், கத்தார் ரெசிடென்ட்னா கத்தார் ரெசிடென்ஸ், இந்தியன் ரெசிடென்ட்ஸ்னால் இந்தியா ரெசிடென்ஸ், ப்ளஸ் என்ன விசிட்டில் வந்திருக்கீங்களா, எதில் வந்திருக்கீங்கிறத மென்ஷன் பண்ணணும். அப்புறம் ஆர் யூ இன்ட்ரெஸ்ட் டு அட்டெண்டிங் கான்ஃபரன்ஸ், எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் கத்தார். அப்புறம் ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுனாலும் அதை பற்றி உள்ள கான்வர்சேஷன்லேயும் நீங்கள் கலந்துக்கலாம். இதில் ரிஜிஸ்டர் பண்ண பிறகு உங்கள் இமெயில் ஐடியில் ஒரு பார்கோடு வரும். அந்த பார்கோடு நீங்கள் ஒன்ஸ் டிஇசிசியில் ரீச் ஆனோன்னா ப்ராஜெக்ட் கத்தாரில் என்ட்ரன்ஸ்லேயே அந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. இதாங்க ப்ரொசீஜர். ஈஸியாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு கண்டிப்பாக ப்ராஜெக்ட் கத்தாரை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கணும். கத்தாரில் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் மார்க்கெட் எப்படி இருக்குது, நிறைய கம்பெனிஸ் வந்து இதில் கலந்துக்கிறாங்க. அவங்களோட ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன், அவங்களோட கேட்லாக் எதை சார்ந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். கத்தாரில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து டெவலப்பிங், நிறைய விஷயங்கள் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து போக போக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரும், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். அந்த ப்ராஜெக்ட்ஸுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நமக்கு தேவைப்படும், நீங்கள் ஒரு கார்பரேட் கம்பெனியில் இருக்கும்போது அதோட ரெக்யர்மெண்ட்டு நீங்கள் ஈஸியாக கேதர் பண்ண முடியும். நிறைய கம்பெனிஸோட கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ப்ராஜெக்ட் கத்தாரில் கலந்துப்போம். கண்டிப்பாக பிஸ்னஸை டெவலப் பண்ணுவோம். உங்களுக்கும் இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.